என் இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை ஆயிரத்து மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவேந்திரகுல வடிவு மல்லத்தியார்னாலே எங்க பேருக்கு பின்னாடியே இருக்கு. ஏன்னா என்னெல்லாம் பொதுவாகவே பொதுத்தளத்துகளை ஜான்சினாலே உங்க பேரு, அந்த மல்லத்தினா யாருன்னு கேட்பாங்க. ஆனா எங்களை போல வரலாறு படிச்சவங்களுக்கு மல்லத்தினா என்னன்னு தெரியும். ஆனா நான் முழு வரலாறு படிக்கல, அதனாலதான் சில தற்குறியிலே சொல்லுங்க அதெல்லாம் வரலாறுனா என்னென்ன தெரியாது, ஆனா அதெல்லாம் மயக்க பிடிச்சி பேசுவோம் அப்படின்வாங்க. ஆனா ஏன் பேசுவோங்கிறது புரிஞ்சுக்கிற தன்மை உள்ளவங்க புரிஞ்சுக்குருவாங்க. புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லாதவங்க ஒருத்தரை குறை சொன்னா எப்படி வேணா சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். அம்மா போதலட்சுமி அம்மாவை வந்து பரமக்குடியில தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஒரு பொண்ணு வெளில வர்றதே பெரிய விஷயம். அதுலேயும் அம்மா போதலட்சுமி அம்மாலாம் வந்து இன்னைக்கு சொல்ல போனால் அவங்களுடைய வயது எப்படி எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய வயதுக்கு வெளியில வர்றதே பெரிய விஷயம்னா அப்பா அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், தங்கச்சி எல்லாருமே இருப்பாங்க, ஒவ்வொரு குடும்பத்தில் எல்லா வேலையுமே இருக்கும். அதெல்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் நிற்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் அது வந்து வரவேற்க கூடாது. ஆனால் அதையே வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க பொண்ணுங்க. இன்னைக்கு அந்த முப்பாட்டன் சுந்தரனாருக்காக தான் தாய் வடிவு மல்லத்தியார் வந்து தன்னுடைய உயிர் தியாகமே பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து சொந்த மொரமாமனுடைய பொண்ணு தான் வடிவு மல்லத்தியார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த ஜான்சி மல்லத்தியார் கூட இதைத்தான் சொல்றேன், என்னுடைய பேர் ஜான்சி இருக்கலாம், ஆனால் என்னுடைய வரலாறு பெரிய வரலாறு. மகளிருக்கு மல்லர் வம்சத்தின் இளவரசி ராமநாதலட்சுமி இளவரசிங்கிற, ஆனா அந்த இளவரசிக்காரமே வடிவு மல்லத்தி தான். எனக்கு உதாரணம் ஜான்சி மல்லத்தியார் அப்படின்னாலே வடிவு மல்லத்தியாருடைய பேருக்கானது தான். அதை சில பேர் தெரியாமலே இருக்கிறாங்க. நம்மளுடைய சமுதாயத்தில் உள்ளவங்களே அதை விமர்சனம் பண்றாங்க. ஏன்னா அவங்க போருக்கு களம் இறந்தது போலதான் நாங்க எங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு என்னுடைய வரலாறு கேட்டீங்கன்னா பெரிய ஒரு இதே படமே எடுத்துருவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே அதை இது வரைக்கும் கேள்வி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வேலையே இருக்காதா, எல்லா இடத்துக்குமே போறாங்க, எங்கெல்லாம் போகக்கூடாது அங்கெல்லாம் பின்னாடியே போய் நின்றுருவாங்க, ஒரு பொண்ணாடைக்காகன்றாங்க. அவரவருக்கு இருக்கிற கஷ்டங்கள் அவரவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா தன்னுடைய கணவன் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார், எனக்கு 17 வயது என் கணவர் என்னை திருமணம் பண்ணும்போது, நான் சமுதாய பணியில் வரும்போது 18 வயது. அந்த 18 வயதிலையுமே ஒரு கணவர் என்னை ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய கணவர் என்ன சொன்ன ஒரே வார்த்தை தான், எங்க அம்மா நீ வெளியில போனாலே ஒரு மாதிரியா பேசுறாங்க, நீ வீட்டுக்கு வந்தாலும் ஒரு மாதிரியா பேசுறாங்க, எங்க போற என்ன பண்றனே தெரிய மாட்டுது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியில தான் இருந்துச்சு. அன்னைக்கு என்னுடைய கணவர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், நீ என்னுடைய இனத்துல பிறந்தவனா தான் நான் என்ன பண்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஒரே ஒரு நாள் வீடியோவை பார்த்துட்டு தான் என்னுடைய பொண்டாட்டி என்னுடைய சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு பாதிப்படைஞ்ச மக்களுக்கு என் பொண்டாட்டியுடைய கால்கள் பயணிக்குது. நான் எனக்கு பெருமையாக தான் இருக்கு. ஆனா எங்க அம்மா மாதிரி உள்ளவங்க வயதானவர்களுக்கு தான் புரிய மாட்டுது, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்க குறை சொல்றதுக்காக நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு வயசு 32 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னுடைய மக்களை பார்த்து ஒவ்வொரு இடத்துலயும் பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி நான் போய் பயணிக்க மாட்டேன். ஏன்னா நான் அடிபட்டு வந்துட்டேன். இன்னும் அடிபடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தாயாவும் பிள்ளையாவும் என்னுடைய மக்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்த வேதனை என்னுடைய மக்களுக்கு வரக்கூடாது, நான் பட்ட கவலை என்னுடைய மக்கள் கவலைப்படக்கூடாது. எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, எங்கெல்லாம் பிரச்சனையாகுதோ அங்கெல்லாம் என்னுடைய கால்கள் பயணிச்சு தான் இருக்கு. ஏன்னா வடிவு மல்லத்தியார் போர்க்களத்தில் சந்திச்சாங்க, நான் மக்களாக சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் எனக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம். அவங்க மாமன் கூடயே போய் சேர்ந்துட்டாங்க, எங்களுக்கு அந்த பாக்கியம் கொடுக்கல என்னுடைய கணவருடைய போய் சேர்றதுக்கு. ஏன்னா நான் மீடியாவில் வந்து அழுகக்கூடாது, என்னுடைய ரத்த உறவுகளே என்னை போல சொல்லிக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா ஒரு கணவரை இழந்தவன் 4 ஆம்பளைகளோட போய் நின்று பயணிக்கிறான்னு. நான் பயணிக்கிறது என்னுடைய அண்ணன் தம்பிகளோடையும் என்னுடைய தகப்பனார் வழியில் உள்ளவங்களோட தான் நான் பயணிக்கிறேன். அதை விமர்சனம் பண்ற மீடியாவில் பார்க்குற எல்லாருக்குமே ஒரே ஒரு கருத்து இதுதான், தலைவர்களை குறை சொல்றோம்னு சொல்றீங்களே, தலைவர்கள் இதே சமுதாயத்தை சொல்லி தியாகி இமானுவேல் சேகரன் வந்து சமூக நீதியின் சமத்துவம் வாய்ந்த புரட்சியாளராக தான் இருந்தாரு. அதே போலதான் நாங்களும் சொல்றோம், சமூக நீதி வாய்ந்த புரட்சி பெண் போராளிதான் என்னையும் சொல்றாங்க. இதுல என்னையா இருக்கு, நான் மக்கள் பின்னாடி போறேன், என்
என்னுடைய மக்கள் என்ன கோரிக்கை கேட்குறாங்களோ அதை நிறைவேற்றுங்க. பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது நேற்று திருநெல்வேலியிலேயே பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பட்டியல் வெளியேற்றம் நமக்கான ஒரு கோரிக்கையை கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். பட்டியல் வெளியேற்ற எஸ்சியை விட்டு நம்ம போனால் மட்டும்தான், எஸ்சி பட்டியலிருந்து வெளியே போனால் மட்டும்தான் நம்மளுடைய தெய்வீக உள்ள சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, அரசியல் அதிகாரம்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம மக்கள் அரசியல் அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைத்ததை வெற்றி பெற முடியும். அதனால நம்மளுடைய ஓட்டு யாருக்கானது சிந்தித்து செயல்படுங்க. நன்றி.